12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லையா? பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு 6 PTA கொஷின் பேப்பர், இங்கிலீஷ்க்கு 6 PTA கொஷின் பேப்பர், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். உடனே உங்களுடைய டவுட் என்னவாக இருக்கும்னா, இந்த PTA கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருமா? வருது ஸ்டூடெண்ட்ஸ், வருஷம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் PTA மாடல் கொஷின் பேப்பர் 5ல் இருக்கிற இம்பார்ட்டண்ட் 3 மார்க்ஸு. ஃபர்ஸ்ட், how will you identify borate radical? Write the reaction involved. Second, why do transition elements and its compounds act as catalyst? Third, 0.1 m solution of HF is a weak acid, but 5 m solution of HF is stronger acid. Why? Fourth question, sketch face centered cube unit FCC and calculate the number of atoms present in it. Question number 5, what are promoters and catalytic poison? Question number 6, for the general reaction A to B, plot of concentration of A versus time is given in the graph below. So graph கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். First, what is order of reaction? Second, what is slope of curve? Third, what is unit of rate constant? 7th question, there are 2 isomers with formula CH3NO2. How will you distinguish between them? 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். Question number 8, what are the tests to differentiate ethanol and phenols? Question number 9, an organic compound C3H5Br, இதுதான் காம்பவுண்ட் A ஆக்சுவலாக, on treatment with Mg in dry ether gives compound B, which on treatment with CO2 followed by acidification gives compound C. Identify A, B and C. இந்த காம்பவுண்ட்ஸ் A என்ன, B என்ன, C என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான பாசிபிள் ஈக்குவேஷன் ரைட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸ் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.